சார் என்னுடைய டிமேட் அக்கவுண்ட் ஆக்டிவாக வைத்துள்ளேன், ஆனால் எந்த விதமான ட்ரேடிங்கையும் நான் செய்வதில்லை. என்னுடைய ஷேர்ஸ் IEPF சென்று விடுமா? ஆக்டிவா வச்சிருக்கேன்றாரு. இல்ல, அதாவது இவர் எல்லாத்தையும் குழப்புறாரு. இவருக்கு என்ன நினைச்சுக்கிறாரு கணேசன் சார், கணேசன் சார் என்ன நினைச்சுக்கிறாரு, ஷேர் டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிறாரு. அப்படி கிடையாது. டிமேட் அக்கௌண்ட் அதாவது ஒரு முதலீடு கணக்கு அப்படின்றது ஒரு புரோக்கர்கிட்ட திறந்தா 3 கணக்குகள் ஒன்று சேர்ன்றது தான் புரோக்கிங் அக்கௌண்ட். ஒன்று வந்து உன்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட், 2வது வந்து டிமேட் அக்கௌண்ட், 3வது வங்கி கணக்கு. இது 3மே ஒன்று சேரும்போது தான் ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ன்றது நம்ம கூடுறோம். இது இன்டர்லிங்க் ஆகுது, ரைட்டா? ஸோ இதுல வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஆக்டிவா வைத்துள்ளேன் அப்படின்னா நீங்க AMC கட்டிட்டு வரீங்க, ஆர் வாட் எவர் இட் இஸ், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ அதுல ஷேர் இருக்கு, அதுதான் நீங்க சொல்றீங்க. இட்ஸ் நாட் அன் ஐடில் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்க டார்மெண்டா வச்சிருக்கீங்க. ஏன்னா இவர் வந்து நான் எதுவும் ஷேர்ஸ் எதுவும் பண்ணவில்லை அப்படின்னா நீங்க ஷேர் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை, இதுதான் அர்த்தம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள எந்த ஷேரும் வரவில்லை, டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து எந்த ஷேரும் விற்கவும் இல்லை, ரைட்டா? நீங்க AMC மட்டும் கட்டி ஆக்டிவா இருக்கிறீங்க. ஆனா ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நீங்க குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு, 30 days இன்ஆக்டிவ் பண்ணல அப்படின்னு ஆக்டிவிட்டி பண்ணலன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் டார்மெண்ட் ஆயிடும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் டார்மென்சி வரும்போது என்ன நடக்கும், இவங்க அதாவது 30 days இல்லைன்னா அதுல இருக்கிற பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் வந்துடும் பேங்க் அக்கௌண்ட். ஓகே. ஆனா நீங்க நினைச்ச நேரத்துல சப்போஸ் ஷேர் விற்கணும்னு வச்சுக்கோ, டார்மெண்ட் அக்கௌண்ட் இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது, அதை ரீஆக்டிவேட் பண்ணும். இப்போ மொபைல் டிவைஸ் மூலமாவே ரீஆக்டிவேட் பண்ணலாம். ஆமா, அதை KYC ரீகேவைசி அதெல்லாம் ஆன்லைன்ல பண்ணலாம். திருப்பி 30-60 days வந்து நீங்க திருப்பியும் ஒன்றும் செய்யாம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஐடில் வச்சிருந்தீங்கன்னா, அக்சஸே பண்ணல, ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கல, ஒரு ஷேர் வாங்கல, ஒரு ஷேர் விற்கல, எதுவுமே பண்ணல அப்படின்னு திருப்பியும் டார்மெண்ட் ஆகும். திருப்பியும் டார்மெண்ட் அக்கௌண்ட்னா திருப்பியும் உங்களுக்கு தேவைக்கு விற்க முடியாது. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நீங்க ஆக்டிவா வச்சாதான் உங்க டிமேட் அக்கௌண்ட் இருக்கிற ஷேர் வந்து உங்க தேவைக்கு நீங்க விற்க முடியும். ஓகே. இல்லாட்டி இன்ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி ட்ரேடிங் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ், இது டிமேட் ஆக்டிவா இருந்தாலும் ட்ரேடிங் அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருக்கும்பொழுது உங்களுக்கு தேவைக்கான அந்த பை ஆர் செல் உங்களால செய்ய முடியாது. ஓகே, ரைட். டிமேட் அக்கௌண்ட் ஆக்டிவா இருந்தா ஷேர்ஸ் வந்து IEPF எல்லாம் போறது இல்லை, உங்களுக்கு டிவிடெண்ட் கிரெடிட் கரெக்டா வருது, இது எல்லாமே முறையா நடந்து கொண்டு இருந்தால் AMCயும் கட்டி அந்த ஆக்டிவா இருந்தால் பிரச்சனை எதுவும் வராது. ஓகே சார். சார் இந்த கேள்விக்கு நம்ம முன்னாடியே ஆன்சர் பண்ணியிருக்கோம் சார். செந்தில் வந்து கேட்டிருக்காரு, நான் 50 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இது சரியான அணுகுமுறையா? போன வாரம் தான் சொன்னோம்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ஷேர் போர்ட்ஃபோலியோ கேட்டாரு ஒருத்தர் வந்து, நான் நிறைய ஷேர்ஸ் வாங்கி, நிறைய ஷேர் குறைந்த காலமா இல்ல குறைந்த ஷேர் நிறைய நீண்ட காலமான்னு கேட்டாரு. இது வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். நான் 50 மியூச்சுவல் ஃபண்ட், ஓகே, இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய AMCயே அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 50-60 மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கும். அவங்க ஸ்கீம்ஸ் வந்து 1500 இருக்கும், ரைட்டா? ஸோ இவ்வளோ வெரைட்டி வச்சு நம்ம என்ன சாதிக்கிறோன்றதை எனக்கு தெரியல. வாட் ஆர் வி அச்சீவிங்? இந்த 50 வந்து ஈக்விட்டியா இருக்கலாம், டெட்டா இருக்கலாம், மணி மார்க்கெட் ஃபண்டா இருக்கலாம், ஹைபிரிட் ஃபண்டா இருக்கலாம், ஆர்பிட்ரேஜ் ஃபண்டா இருக்கலாம். யூ கேன் கவுண்ட் ஆன் யுவர் ஃபிங்கர்ஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்புறம் செக்டரல் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ IT ஃபண்டு, அக்ரி ஃபண்டு, டிஃபென்ஸ் ஃபண்டு, க்ரோயிங் இந்தியா ஃபண்டு, எமர்ஜிங் இந்தியா, இதெல்லாம் எல்லாமே. நான் என்ன சொல்றேன், இவ்வளோ டைவர்சிட்டி வந்து இட் மே ஹர்ட் யூ இந்த ப்ராசஸ். ஏன்னா இது ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். இந்த ஃபண்டு இருக்கு, அதே ஷேர் தான் இங்கே இருக்கும், இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கும். ஸோ இதில் 50 வித்தியாசமா நீங்க வச்சிருக்கிறதுனால ஒரு டைவர்சிட்டி கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அதுல வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்கு வர போறது இல்லை. இட்ஸ் டூ டைவர்ஸ். திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் டைவர்சிஃபிகேஷன். தயவு செஞ்சு கொஞ்சம் கர்ப் பண்ணுங்க. இவ்வளோ டைவர்சிட்டி நமக்கு தேவையில்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் 50 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ரொம்ப, அதை மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இட்ஸ் டூ டைவர்ஸ். கரெக்ட். வெரி கம்பர்சம். நமக்கு வந்து அதை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஷ்ரிங்க் பண்ணி ஐ திங்க் ஆர்கனைஸ்டா வைக்கிறது தான் இன்னும் பெட்டரா இருக்கும். சூப்பர் சார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீக்லி ஷோ நினைக்கிறேன் சார், ஒருத்தர் கேட்டிருந்தாரு 90 ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். அது கூட ஃபண்ட் மேனேஜர் நீங்க சொன்னீங்க. எஸ், எதுக்கு ஃபண்ட் மேனேஜர் கூட அவ்வளவு வச்சிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொன்னாங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட்ல இவ்வளவு டைவர்சிட்டி. எஸ், ஓகே. ஏன்னா ஒரு மியூச்சுவல் கார்த்தி என்னன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண, அதுல ஒரு 25 ஸ்டாக் வரும். கரெக்டா? சோ இன்டைரக்ட்லி உங்களுக்கு அங்க 25 ஸ்டாக் ஹோல்டிங் வரும். நீங்க 50 மியூச்சுவல் ஃபண்ட் 50 into 25 25,250 ஸ்டாக்ஸ் டைவர்சிஃபிகேஷன். கரெக்ட். அப்ப ரிப்பீட்டா தான வருது. அங்க 90 ஸ்டாக்ஸ் தான் இவர் 1200 எங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணீங்க? நாட் சென்சிபிள் இல்லையா? ஃபைன் சார். அடுத்த கேள்வி இந்தியன் மைன் அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து கேட்டிருக்காரு சார். NSE பாத்தீங்கன்னா 4500 ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நிஃப்டி இண்டெக்ஸ்ல வந்து 50 ஸ்டாக்ஸ் சொல்றாங்க. சோ இந்த 50 ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் எப்படி ஹோல் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணுது? அப்படி கிடையாது. அதாவது ஒரு இண்டெக்ஸ்ன்றது ஒரு இண்டிகேஷன் காட்டணும். இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் இது உங்களுக்கு புரியும். இப்போ
நம்ம நாட்டுல மழை பெய்யும், இன்னும் மழை காலம் வரப்போகுது நமக்கு. சரியா? நம்ம சென்னை சிட்டி எடுத்துப்போம், ஈஸி. நம்ம உட்காந்து இருக்கிறது அங்க. ஸோ சென்னை சிட்டி பற்றி பேசும். எத்தனை இடத்துல ஒப்சர்வேட்டரி இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒப்சர்வேட்டரினா இந்த கண்டுபிடிக்க மழை எவ்வளோ வெயில் எவ்வளோன்னு தெரியுது. நுங்கம்பாக்கத்தில் இருக்கு, மீனம்பாக்கத்தில் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கு, மாமல்லிபுரம் அந்த சைடில் ஒன்று இருக்கு, எம்ஜிஆர் காலேஜ் அங்கே ஒன்று இருக்கு. இந்த மாதிரி 4-5 இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இது வச்சிருக்காங்கன்னா, மழை காலத்தில் வரும்போது நீங்க வந்து ரெயின்ஃபால் ரிப்போர்ட்டை படிங்க, வானிலை எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்றது இந்த சாம்பிள் வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போ அண்ணா நகர்ல, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அண்ணா நகர் ஐநாவரத்தில் இருக்கிறோம், அங்க வந்து ஒப்சர்வேட்டரி கிடையாது. ஆனா நியரஸ்ட் ஒப்சர்வேட்டரி வந்து எம்ஜிஆர் காலேஜா இருக்கலாம், இல்ல வேற எங்கேயோ நுங்கம்பாக்கமா இருக்கலாம். நுங்கம்பாக்கத்துல 10 சென்டிமீட்டர் மழைனா அண்ணா நகருக்கு ஏறக்குறைய அதே தான் இருக்குன்றதை நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கிறீங்க? அது ஏன் ஏரியா கிடையாது. இப்போ சென்னை சிட்டியில கூட நிறைய இடங்கள்ல வந்து மழை பெய்யும்ன்றத வானிலை அறிக்கை இருக்கும். ஓகே, ஊர் ஃபுல்லா பெய்யாது, பட் ஒரு சில இடங்கள்ல பெஞ்சிட்டு அங்க கார் பாத்தீங்கன்னா நனைஞ்சு வரும். சிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு, யாரா இவன் எங்க போய் வந்தான் அப்படின்னு யோசிப்போம். எங்க ஒரு இடத்துல வரும்போது ஜாக்கெட் போட்டு இங்க யாரும் வெயிலா கொளுத்தும். இதுதான் பிரச்சனை. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் சாம்பிள் பேசிஸ்ல தான் எல்லாமே நடக்குது. இப்போ ஒரு கடைக்கு ஒரு காய்கறி வாங்குறோம்னா, ஒரு கேரட் வாங்குறோம்னா, ஒரு 4 ஒரு சாம்பிள் தானே பாக்குறோம். நீங்க ஒவ்வொன்றையும் இவாலுவேட் பண்ணி ஒவ்வொரு காய்கறியும் நம்ம வாங்க முடியாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் சாம்பிள்ஸ் எல்லாமே. அது எந்த ஒரு டெஸ்டா இருந்தாலும் சாம்பிள் பேஸ் தான் இல்லையா? அதே போலதான் ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக்குக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணா 4500 ஸ்டாக்கை வச்சு நம்ம ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. அன்வீல்டி, அதான் பிரச்சனை. ஸோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம், 50 ஸ்டாக் எடுக்கிறோம். இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி சூஸ் பண்றோம்? ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, இதுதான் பேசிஸ். ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் ஹையரார்கிக்கலா இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. டாப் 50 ஷேர்ஸ் எது வருதோ இண்டெக்ஸுக்குள்ள வந்துடும். கரெக்ட், அவ்வளவுதான். இது மாற்றங்கள் ஏற்படலாம், இது வந்து பெர்மனன்ட்லாம் கிடையாது. நீங்க 1990 வெளியே போடுவாங்க, வெளியே இருக்கிறது உள்ள கொண்டு வருவாங்க. இடையில கூட பண்ணாங்க, இப்போ ரீசெண்டா கூட பண்ணாங்க. ஜியோஃபின்லாம் உள்ள வந்தது, வேற சில ஸ்டாக்ஸ் வந்து வெளியே போயிடுச்சு. These things BEL உள்ள வந்தது, வேற சில ஸ்டாக் வெளியே போகுது. These things happen. ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்டா இவாலுவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த சேஞ்சிங் ஆர்டர் வந்து இண்டெக்ஸுக்குள்ள வரும். இந்த இண்டெக்ஸை வந்து எப்படி மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கே நிர்ணயிக்குதுன்னா, ரெயின்ஃபால் மெஷர்மெண்ட் மாதிரி தான் இது. இட்ஸ் a சாம்பிள். லார்ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய பங்குகளுடைய மூவ்மெண்ட் இப்படி இருந்தால் சந்தையின் போக்கு இப்படி இருக்கக்கூடும் என்பது ஒரு சாம்பிளிங் மாடல் தானே ஒழிய அப்படிதான் இருக்கணும் கிடையாது. இது ஏன் நான் உறுதியா சொல்றேன்னா, எக்ஸ்சேஞ்ச், அதாவது இண்டெக்ஸ் வீழ்கின்ற அன்னைக்கு எக்ஸ்சேஞ்சில் இல்லாத ஒரு சில பங்குகள் வந்து ஏற்றத்தை சந்தித்திருக்கும். கரெக்ட் தானே? அப்போ சந்தையின் போக்கு இவங்க நிர்ணயிக்கிறது கிடையாது. இதுதான் ஓவரால் டைரக்ஷன். நம்ம ஜெனரலிஸ்டிக்கா மார்க்கெட் விழுமான்னு கேட்டா, ஆமாப்பா இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுன்னா வி மீன் நிஃப்டி இண்டெக்ஸ் விழுந்திருக்குன்னு தான் சொல்றோம், இல்ல சென்செக்ஸ், இல்ல மிட் கேப், வாட் எவர். ஒவ்வொரு செக்டருக்குமே இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. கரெக்ட் தானே? ஸ்மால் கேப் இருக்கு, லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஐடி எல்லாத்துக்கும் இண்டெக்ஸ் இருக்கு. 27-28 இண்டெக்ஸ் இருக்கு, ஆர் மோர். ஐ திங்க் மோர் தென் 30 இண்டிசஸ் வில் பி தேர். அப்படி எல்லாமே சாம்பிள், அந்த செக்டருக்கான சாம்பிள் இது, அவ்வளவுதான். இந்த சாம்பிள் சைஸ் தான். நம்ம இப்போ உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தமே எடுக்க முடியாதுல்ல. சாம்பிள் தான் எடுக்கிறோம், 1 ml எடுக்கிறோம், டெஸ்ட் பண்றோம், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றோம். அதே சாம்பிளிங் மாடல் தான் இது. That is all. This is supposed to reflect the overall sentiment and direction of the market ஒழிய இது வீழ்ச்சி அடைஞ்சா எல்லாமே விழுந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்றம் சந்திக்கக்கூடிய பங்குகள் கூட அன்னைக்கு இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். சூப்பர் சார், டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அவரே இன்னொன்னு கேட்டிருக்காரு சார், how different candlestick pattern formats are being arrived? It is based on daily movement, weekly or any specific time frame? இல்ல கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், ரெண்டு கேள்வி சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிருக்காரு. I think he is trying to learn technique. Okay, he got confused. So candlestick pattern is an ancient Japanese method. It's called Japanese candlestick. Actually நம்ம candlestick சொல்றோமே, அந்த ஸ்டடியோட பேரே வந்து ஜாப்பனீஸ் கேண்டல்ஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ தேவர் இனிஷியலி, இட்ஸ் a லாங் ஹிஸ்டரி. நம்ம டெக்னிக்கல் கிளாஸ் வருது, செப்டம்பர்ல நடத்த போறோம். சூப்பர் சார். ஆமா, அந்த செஷன்ல ஆமா செப்டம்பர் 13 நானே விகடன் கூட பிராண்ட் கூட சேர்ந்து அவங்க தான். ஆமா, ஐ அம் ஜஸ்ட் ஸ்பீக்கர், ஃபெசிலிட்டேட்டர் மட்டும் தான் நான். எஸ், அதுல வந்து இந்த ஹிஸ்டரி ஆஃப் கேண்டல்ஸ்டிக் பேசுவேன். இட்ஸ் a very interesting story. ஓகே, அப்போ அந்த கேண்டல்ஸ்டிக் வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக் அது. ஓகே, ரைட்டா? ஸோ கண்டுபிடிச்சது அவங்க, ஸோ பேர் கொடுத்தது எல்லாமே ஜாப்பனீஸ். நம்ம ஃபாலிங் 3, ரைசிங் 3 இந்த மாதிரி சொல்றோமே, அதுக்கெல்லாம் ஜாப்பனீஸ் வேர்டு இருக்கு. There are, நம்ம வந்து நான் வந்து ஜாப்பனீஸ் வேர்டு வந்து செஷன்ல யூஸ் பண்றது இல்ல, பட் ஆக்சுவலா there are, you have to learn it that way. ஸோ இப்படி இருக்கும்போது இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டு. இதுனா இப்படி, இப்படினா அப்படி அப்படின்றது ப்ரீ டிஃபைன்டா இவங்க வந்து கண்டுபிடிச்சு 200 இயர்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி இது, இந்த கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன்ன்றது. தட் இஸ் ஹவு
ஓல்டு இட் இஸ். ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரைஸ் மாற்றங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்காக மாறுது, அவ்வளோதான். ப்ரைஸ் மாற்றங்கள்னா ஒரு டைம் இன்டர்வல் எடுத்துக்கங்க, எந்த டைம் இன்டர்வல் வேணால் எடுத்துக்கங்க. 30 seconds, 1 minute, 5 minutes, 10 minutes, 15 minutes, 1 hour, 5 hours, 1 day, 1 week, 1 month, 1 year, பல வருஷங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஒவ்வொரு டைம் இன்டர்வல் நீங்க எந்த டைம் இன்டர்வல் எடுத்தாலும் கேண்டில் ஸ்டிக் வந்து 4 பிரைஸ் அடிப்படையில் ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், 4 அடிப்படையும் மொத்தமா சேர்ந்து காட்டக்கூடிய ஒரு ஒரு டூல் தான் கேண்டில் ஸ்டிக். ஓகே. ஸோ 1 minute நான் இன்டர்வெல்ல வச்சோம்னா அந்த 1 minute-க்குள்ள ஓப்பன், ஸ்டார்டிங் ஆஃப் த டைம் ஃப்ரேம் 1 minute-க்குள்ள ஓப்பன் எங்க இருந்தது, ஹை எங்க போயிடுச்சு, லோ எங்க போயிடுச்சு, க்ளோஸ், அந்த 1 minute முடிஞ்ச உடனே க்ளோஸ், அதுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும். நீங்க இன்டர்வலை மாத்தி 15 minute மாத்தீங்கன்னா 15 minute டைம் இன்டர்வல் கிடைக்கும் கேண்டில் ஸ்டிக். ஸோ ஒவ்வொரு இன்டர்வல் நீங்க சூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் கிடைக்கும். ஆனா அனலைஸ் பண்றது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு கார்த்திக். ஓகே. இப்போ ஸ்கேல்பிங் இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் பண்ணும்பொழுது 1 to 5 minute கேண்டில் ஸ்டிக் போதும். இன்ட்ராடே எக்ஸிட் என்ட்ரி பண்ணும்போது ப்ரிஃபரபிளி டு சூஸ் 30 minutes to 1 hour, ரைட். லாங்கர் டேர்ம் பொசிஷன், இப்போ டெய்லி டு பொசிஷனல் ட்ரேடு, ஸ்விங் ட்ரேட் இதெல்லாம் பண்ணும்போது டெஃபினெட்லி யூஸ் அ டெய்லி ஸ்டிக், வீக்லி எக்ஸெட்ரா. பட் எப்பவுமே நம்ம கேண்டில் ஸ்டிக் இது வந்து டீச் பண்ணும்போது என்ன சொல்றோம், லாங்கஸ்ட் டைம் ஃப்ரேம்ல இருந்து இறங்கி வாங்க, ஷார்டஸ்ட்ல இருந்து லாங்கஸ்ட் போகாதீங்க. ஸோ when you start analyzing மினிமம் டெய்லி இல்லை வீக்லி கேண்டில் ஸ்டிக்ல இருந்து கொண்டு வந்து 1 minute கேண்டில் ஸ்டிக்ல பார்க்கணும். 1 minute எடுத்து வீக் எப்படி இருக்குன்றது நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் லாங்கர் டைம் ஃப்ரேம் டு ஷார்டர் டைம். ஸோ எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் கிடைக்கும். எந்த மாதிரி ட்ரேட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள காம்பினேஷன் ஆஃப் ஸ்டிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் அன் ஆர்ட். இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம் கார்த்தி, உங்களுக்கு முட்டு வலி அப்படின்னா எடுத்த உடனே முட்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு சொல்ல மாட்டாரு. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, மசாஜ் பண்ணுவாரு, இன்ஜெக்ஷன் ஃப்ளூயிட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாரு. there are many ways to do this. எடுத்தோம் கவுத்தோம் நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ லெட் us not get into a conclusion. எந்த டைம் இன்டர்வல் வேணுமோ அதுக்குள்ள யூஸ் பண்ணுங்க, எந்த பேட்டர்ன் ஆஃப் ட்ரேடிங் இருக்கோ அது யூஸ் பண்ணுங்க. ஓகே. அதுக்குள்ள காம்பினேஷன் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிக்கை டிரைவ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. சார், இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, கிளாஸ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம நேயர்கள், ஓப்பனிங் பெல் ஷோ நேயர்கள் யூடியூப்ல நம்ம இருக்கும்போது ஃபுல்லா ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, சார் கிளாஸ் எப்போ வைப்பீங்க சொல்லி. அவங்களுக்கு இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப தேன் அறிவிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜிதா மாஸ்டரோட கிளாஸ்க்கு நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அறிவிப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், எப்ப நடக்குது? அது வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி சென்னையில நடக்குது. சூப்பர் சார். இடம் தெரிவிக்கப்படுத்துவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா எங்கேன்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 13 9:30 to 5:30. ஸோ ஃபுல் டே செஷன் இருக்கும். சூப்பர். இதுல பல விஷயங்கள் நம்ம கவர் பண்ணுவோம். கேண்டில் ஸ்டிக் இப்ப சொன்னீங்க, நீங்க கேண்டில் ஸ்டிக்ல இருந்து அது ரியல் டைம்ல நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம், ரியல் லைஃப் ட்ரேடிங்ல வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது. இதுல வந்து முக்கியமா என்னோட கிளாஸ்க்கு வரும்போது அவங்க டிவைஸ் கொண்டு வரணும்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். ஓகே. ஏன்னா அவங்க ஆக்சுவலா அது they going to be drawing lines, அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன்லாம் ஃபிசிக்கலாக பண்ணணும். நம்ம வந்து நோட்ஸ் எழுதிட்டு போய் புக் எழுதி தூக்கி போட்டு அப்படி கிடையாது. ஓகே. அந்த பயிற்சின்றது ரியல் டைமாக இருக்கும். அது சூப்பர் சார். ஸோ வி வில் பி அக்சஸிங் ஃப்ரீ சர்வீசஸ் டு டூ ஆல் திஸ். நல்ல இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ். பயிற்சி கட்டணம் 6500. 6500. ஆமா, சூப்பர் சார். அது வந்து அந்த லிங்க்ல இருக்கு. நான் அந்த லிங்க் வந்து இந்த கமெண்ட்ல ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிரேன். ரைட். சூப்பர் சார். லெனின் பாபு அப்படிங்கிற ஐடியில இருந்து என்ன கேட்டிருக்காருன்னா, while selling stocks, why broker is selling our stocks which is buying first in the same company instead of our selection? அதாவது இது வந்து FIFO LIFOன்னு ரெண்டு இருக்கு. ஓகே. FIFOன்றது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், LIFOன்றது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஒரு இவர் கேட்ட கேள்வி எக்ஸ்பிளனேஷனா கொடுக்கணும்னா, ஒரே பங்கு, தட் மீன்ஸ் இப்போ இன்னைக்கு நான் ரிலையன்ஸ் வாங்கியிருக்கேன் உதாரணத்துக்கு சொல்றேன், ரைட். ஒரு கம்பெனியோட பங்கல் இன்னைக்கு வாங்கியிருக்கேன், மறுபடியும் அடுத்த நாள் வந்து இன்னும் அதே கம்பெனியோட பங்கல் கூடுதலா வாங்கியிருக்கேன், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கும் நான் டெபிட் கிளியர் பண்ணல, அந்த அமௌண்ட் கட்டவில்லை. இரண்டாவது வாங்கினதுக்கும் நான் அமௌண்ட் கட்டல. ஓகே. இப்போ 3 நாள் 5 நாள் வைத்திருந்து அந்த புரோக்கர் வந்து, சரி உங்க அக்கௌண்ட்ல டெபிட் இருக்கு, இந்த டெபிட் கிளியர் பண்றதுக்காக நான் ஷேரை விற்க போறேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வாங்கின முதல் நாள் என்னைக்கு டெபிட் கிரியேட் ஆகுதோ உங்களுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீ வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த ஷேர் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுதான் எடுத்து விற்பாங்க. ஓகே. இவர் என்ன கேட்டிருக்காரு, அது ஏன் நான் சொல்ற ஷேர் வந்து புரோக்கர் விற்க கூடாதுன்றது. அது ஏன்னா டாக்ஸேஷனுக்காக தான் இந்த மாதிரி FIFO மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. ஓகே. ஸோ in case you want to compute taxation methods, when you bought, when you sold, etc., by regulation,
FIFOல தான் இருக்கணுன்றது தான் இவங்களோட ரூல், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெபாசிட்ரிஸோட ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், எது ஃபர்ஸ்ட் வாங்குனீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் விற்கப்படும். உங்க இஷ்டத்துக்கு வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லா புரோக்கருங்களும் இப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து ரூல் இது. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த கேள்விக்கு முன்னாடி சார், போன வாரம் கமெண்ட் ஷோ 2 போட்டிருந்தோம், நல்லா ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. கேள்விகளும் டெப்தா இருந்துச்சு, நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. அந்த கேள்விகள் வந்து நம்ம நேயர்கள்கிட்ட இருந்து வர கேள்விகள். ஆமாமா. ஸோ அந்த கமெண்ட் இந்த வாரத்துக்கான இப்போ இந்த கமெண்ட்ல வந்து அவங்க அடுத்த வாரத்துக்கான கமெண்ட்ஸை வந்து போட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த வாரம் வீக்லி ரவுண்ட் ஆஃப் ஷோலையும் அதை பற்றி பேசலாம் சார். அடுத்த வாரம் இப்போ இந்த வாரம்லாம் நம்ம பேசிட்டோம், நேயர்களுக்கு பதில் சொல்லிட்டோம். ஸோ அடுத்த வாரம் எப்படி தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா வாரம் ஃபுல்லா கேட்டா நீங்க கேட்பீங்க, எப்படி கார்த்தி வாரத்தை ஃபுல்லா சொல்ல முடியும், தொடக்கம் எப்படி இருக்கும்? தொடக்கம் ஐ திங்க் அடுத்த வாரம் வந்து ஒரு குறுகிய வாரம். ஓகே, பிகாஸ் வெள்ளி அன்று நமக்கு ஒரு ட்ரேடிங் ஹாலிடே வருது, இண்டிபெண்டன்ஸ் டே. எஸ் சார், ஆகஸ்ட் 15. ஸோ 4 days தான். இந்த குறுகிய ட்ரேடிங் வாரம் வந்தாலே நமக்கு ப்ரெஷர் கூட. ஏன்னா 5 நாளைக்குள்ள வர்த்தகம் வந்து 4 நாளைக்கு கம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஆமா, ரைட். ஸோ இந்த கம்ப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது டெஃபினட்டாக சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, Q1 ரிசல்ட்ஸ் வந்த வண்ணமாக தான் இருக்கிறது. வி ஸ்டில் கெட்டிங் இன்புட் ஆன் ரிசல்ட்ஸ். அண்ட் இந்த டேரிஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி பிளே அவுட் ஆக போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 24,300 இனிஷியலாக அதை வைத்து தான் இந்த வாரம் துவங்க இருக்கிறதுன்றதை நம்ம கவனிக்க வேண்டும். 24,300, 24,650, 700 லெவல்ஸ் ஆன் டாப். இந்த ஒரு ரேஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சஸ்டெயின் ஆன பிறகு ஐ திங்க் மார்க்கெட் வந்து இந்த நெகட்டிவ் நியூஸ்லாம் டைஜஸ்ட் பண்ண பிறகு we should be bouncing back. பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் அகெயின் FII செல்லிங் வந்து ரொம்ப மொமெண்டம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஆல்வேஸ் ஷார்ட் அண்ட் வீக்ஸ் வந்து மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருக்கும். ஸோ எது நான் சொன்னது உண்மையோ போயோ, ஷார்ட் அண்ட் வீக் இஸ் அ ப்ராப்ளம் வீக். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உஷாராக கையாள வேண்டும். ஏன்னா மண்டே டு தேர்ஸ்டே தான் நமக்கு வர்த்தகம் இருக்கும், ஃப்ரைடே வந்து விடுமுறை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது பெட்டர். வரக்கூடிய காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணுங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது. ஸோ நம்ம நேயர்கள் இப்போ கமெண்ட் ஷோஸ் வந்து நம்ம வீக்லி ரவுண்ட் அப்பில் வந்து வீடியோ வடிவத்தில் போடுறோம் யூடியூப்ல. ஸோ அது ஆடியோ வடிவத்தில் விகடன் பிளேலையும் போடுறோம். மண்டே டு ஃப்ரைடே வந்து ஓப்பனிங் ஷோ டெய்லி மார்னிங் 8:30க்கு விகடன் பிளேல தான் வெளியாகுது. ஸோ நம்ம நாளையுடன் யூடியூப் நேயர்கள் கண்டிப்பாக அதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை அதில் சொல்லிட்டு இருக்கீங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் சார். மண்டே ஓப்பனிங் பேஜில் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.